ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட்அப்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எம்பெடட் சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு டிவைஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு டிவைஸ் நீங்க வந்து எம்பெடட் சிஸ்டம்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆர்ம், பிக் இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த டிவைஸில் நீங்கள் ஏதோ ஒரு டிவைஸை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டிவைஸோட ஹார்ட்வேரை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஹார்ட்வேர் நாலேஜ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா ஷீட்டை வந்து பார்க்கலாம் இதுக்கு. ஸோ இந்த டேட்டா ஷீட்ன்றது ஒன்றும் கிடையாது, யூசர் மேனுவல் தான். இப்போ நீங்கள் எந்த டிவைஸ் இப்போ உதாரணத்துக்கு பிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக்கு கம்பெனிக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஷீட்டை வந்து விட்டுருப்பாங்க, அதாவது யூசர் மேனுவல் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா மெத்தட்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் நாலேஜ் வந்து தேவை. ஸோ சாஃப்ட்வேர் நாலேஜ்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு டிவைஸை ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிவைஸுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான். ஸோ நம்ம எம்பெடட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி. ஏற்கனவே நான் என்னோட முன்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எம்பெடட் சி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்கான ஒரு சில ப்ரோக்ராமிங், ஸோ இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் வந்து நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சாலே போதும், நம்ம எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியா வந்து கத்துக்க முடியும். இப்போ நீங்க ஒரு எம்பெடட் டிவைஸ் ரெடி பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டிவைஸை ரெடி பண்றதுக்கு இந்த ரெண்டு நாலேஜ், இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிவைஸை நீங்க ரொம்ப ஈஸியா வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஒரு டிவைஸை ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிவைஸை ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு டிவைஸை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டு போய் அந்த டிவைஸில் சேர்க்கறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வந்து தேவை. இப்போ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் பிக் ப்ரோக்ராமிங் பத்தி தான் போட போறேன். ஸோ அதனால நம்ம பிக் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பிக் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா MP Lab IDEன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா MP Lab X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IDE சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IDE இருக்கு. ஸோ இந்த மூணு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிக்க முடியும் பிக்குக்கு. அதே மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமிங்குமே வந்து கம்பைலரை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால என்னென்ன கம்பைலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த கம்பைலர்ஸ்ல பாத்தீங்கன்னா MPASM, அதாவது MPSAM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹைடெக் C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கு. அப்புறம் மைக்ரோ C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா XC8 இந்த மாதிரி கம்பைலர் இருக்கு. இப்போ இன்னும் நிறைய கம்பைலர்லாம் இருக்கு. இதுல நம்ம ஏதாவது ஒரு கம்பைலர் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த கம்பைலர்னா என்ன அப்படின்னா, இந்த கம்பைலர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்பெடட் சில இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கை கண்ட்ரோலருக்கு புரிஞ்ச ப்ரோக்ராமிங் மெத்தடா வந்து மாற்றி அனுப்பும், அதாவது மிஷின் லெவல் லாங்குவேஜாக வந்து மாற்றி அனுப்பும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பைலரோட வேலை. ஸோ இப்போ இத்தனை கம்பைலர் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இத்தனை கம்பைலர்ஸில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைலரை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ண ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் நம்ம கண்ட்ரோலருக்கு சேர்க்கக்கூடிய டிவைஸ் ஹார்ட்வேர் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிக்கிட் 2, பிக்கிட் 3, பிக்கிட் 4 அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய புதுசாக கண்ட்ரோலர்ஸ் வர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டம்பர் கிட், அதாவது இந்த டம்பிங் டிவைஸையும் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற இந்த டிவைஸையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னா பிக்கிட் 2, பிக்கிட் 3, பிக்கிட் 4 இதெல்லாம். ஸோ இப்போ அட்வான்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக்கிட் 4 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிவைஸை வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் நம்ம கண்ட்ரோலரில் வந்து சேர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.